Hello everybody. In the last video we saw why the organization exists and the 5 reasons why it exists paathom. Now in this video we are going to look at organization effectiveness and organization behavior oda need enna. Ipa organization effectiveness ennathukku irukano. It's to make it very simple to understand. If an organization has to function properly, effectively, because it is started for a purpose and for that usefulness, end of the day the organization is going to contribute something to the people and to the society. So on the usefulness ku end product correct ah irukanona, in the effectiveness becomes very important. Now because it's going to produce a product and there is going to be a lot of service things involved, technical aspects, and as we mentioned, political irukapodhu, environment irukapodhu, community irukapodhu, idellame irukumboludu it should be in order. There cannot be a chaos. So in the order oru vishayam nalla professional ah nadakanumna இந்த effectivenessன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக ப்ளே பண்ண போகுது. ஏன்னா ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் குவாலிட்டியாகவும் இருக்கணும், அதுக்காக ப்ராஃபிட்டை காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. ஆர் வைஸ் வர்ஸா நான் குவான்டிட்டியை பார்க்குறேன்னு குவாலிட்டியை கம்மி பண்ணிவிட்டு அது திருப்பியும் மக்களுக்கு ஒரு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூவாவோ இல்லை த என்வாயர்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூவாவோ கடைசியில் மாறாமல் இருக்கணும். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பார்க்குறோமான்றது தான் இந்த ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ்னஸ். இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ தெர் ஆர் பிரைமரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், செகண்டரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். நான் ஹூ ஆர் ஆல் பிரைமரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? கண்டிப்பாக கஸ்டமர் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், இன்வெஸ்டர், சப்ளையர்ஸ் அண்ட் எம்ப்ளாயி. ஸோ இந்த 4 பேர் தான் த ப்ரைமரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ இவங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடாது, இவங்களுக்கு எந்த இஷ்யூஸ்குள்ளேயும் வரக்கூடாது. ஆர்கனைசேஷன் ஷுட் ஹாவ் இட்ஸ் ஓன் பாலிசிஸ் தட் ஷுட் டேக் கேர் ஆஃப் ஆல் திஸ் 4 பீப்புள். ஏன்னா இவங்களை நம்பி தான் இந்த பிஸ்னஸே இருக்குது. ஓகே, செகண்டரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார்? இட் இஸ் த கவர்மெண்ட், தென் த கவர்மெண்ட் பாலிசிஸ், அதுக்கப்புறம் லோக்கல் கம்யூனிட்டி, ஜென்ரல் பப்ளிக், தென் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அதுக்கப்புறம் மீடியா. ஆல் திஸ் பீப்புள் ஆர் வெரி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் வென் யூ டூ அன் ஆர்கனைசேஷன். இப்போ இதில் என்ன இருக்குன்னா இவங்களுக்குள்ளே இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடாது. இந்த ப்ரைமரி ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் இந்த செகண்டரி ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்குமே எப்பயுமே சேர்ந்து வரும்போது there will be a conflict. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நீங்கள் ஃபீச்சர்டு ஆட் மீடியாவில் கொடுப்பீங்க, பே பண்ணி கொடுப்பீங்க, பெய்டு ஆடுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த பெய்டு ஆடை பார்த்து கண்டிப்பாக மக்கள் நிறைய பேர் உங்கள் ஆர்கனைசேஷன் நோக்கி வருவாங்க. ஸோ அப்போ அந்த ஆடில் கொடுக்குற விஷயமும் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சர்வீஸ் அண்ட் உள்ளுக்குள்ளே இருக்க டெஃபினிஷன்ஸும் கரெக்டாக இருக்கணும். இல்லைனா இது மக்களை திசை தீர்ப்பு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் கவர்மெண்ட் ஷுட் கம் இன் ஹேண்ட். எதுக்கு அப்படின்னா மக்களுக்கு அது ஒழுங்காக போய் சேர்றதுக்கு தான். அங்கே எதுவும் என்ன இருந்துடக்கூடாதுன்னா கைண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா சில டைம், கரப்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயம், தென் பர்சன்டேஜ், டூ மச் ஆஃப் லாபியிங் சர்டன் திங்ஸ், இது எல்லாமே ஒரு கான்ஃப்ளிக்டாக போயிடக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் அப்போ மேனேஜ் பண்ணணுன்னா இதுக்கு ஒரு ஆள் வேணும் பாருங்கள். தட்ஸ் வேர் த மேனேஜர் கம்ஸ் இன். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் அ மேனேஜர் ஹியர்? ஹீ ட்ரைஸ் டு see that these 2 stakeholders does not get into a severe conflict, and because of that organization existence இல்லாமல் நாளைக்கு க்ளோஸ் ஆகிடக்கூடாது. ஸோ this is where organization effectiveness plays a very important role. Okay, now let's come back. When we talk about effectiveness, இத்தனை stakeholders இருக்கும் பொழுது then the organization behavior becomes very important. அப்படின்னா what is organization behavior? It's a study of human behavior. Because
we don't have a control on the personality of a person, but we can modify the behavioral part of a person. இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பாருங்கள், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம், பிஹேவியர் மாடிஃபிகேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். பர்சனாலிட்டி இஸ் ஆல்மோஸ்ட் டிஃபைன்ட், லைக் இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ட்ரெய்ட், ஹெரிடிட்டி, உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து வர்றது, இதெல்லாம் இருக்கிறது. தென் அஃப்கோர்ஸ் என்வாயர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்க போகுது. பட் இருந்தாலும் ப்ரிடாமினண்ட்டாக பர்சனாலிட்டி வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் சேஞ்ச் ஆகாது, ரொம்ப ஆல்ட்ரு ஆகாது. அப்படி ஆல்ட்ரு ஆகுது அப்படின்னா it can lead into psychological problems. Whereas behavior is very important to get modified and it should be changed. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க முடியாது. நம்ம வீட்டில் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி பேசிக்கலாம், கேஷுவலாக இருக்கலாம். பட் யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் த சேம் திங் டு ஹேப்பன் இன் அன் ஆர்கனைசேஷன். பிகாஸ் ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்குது, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இது பண்ணணும். ஸோ த ஸ்டடி ஆஃப் அ பிஹேவியர் இன்டு த ஆர்கனைசேஷன் இஸ் கால்ட் த ஆர்கனைசேஷன் பிஹேவியர். புரியுதுங்களா? வீட்டில் இருக்க பிஹேவியரை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறதுன்னா ஆர்கனைசேஷனில் பேச போகிறது இல்லை. ஆனால் இந்த ஆர்கனைசேஷனுக்கு வரும்பொழுது ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் இந்த ஆர்கனைசேஷன் பிஹேவியரில் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு ஸ்டடி பண்ணணும்? பிகாஸ் an individual person going to be part of a group, going to be part of a team in an organization to develop the organization. ஸோ அந்த இடத்துல நிறைய ஆக்டிவிட்டீஸ் வரப்போகுது. பிளானிங், ஆர்கனைசிங், கோஆர்டினேஷன், கம்யூனிகேஷன், டெலிகேஷன், இதெல்லாம் வரும் பொழுது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்க அதை என்ன பண்ணிக்கூடாதுன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடாது. அப்படி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா தட் கேன் கிரியேட் லாட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் இன் அன் ஆர்கனைசேஷன் அண்ட் தட் கேன் ரியலி டிஸ்டர்ப்ஸ் த டே டு டே ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷனிங். இதுக்காக தான் ஓபியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலை பற்றியும் படிக்கிறோம், குரூப் பற்றியும் படிக்கிறோம். தென் ஹவு த குரூப் கேன் பி சேஞ்ச்டு இன்டு அ இஃபெக்டிவ் டீம், ஹை பர்ஃபார்மிங் இஃபெக்டிவ் டீமாக எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் இந்த ஆர்கனைசேஷன் பிஹேவியர். எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆர்கனைசேஷன்னா என்ன? ஹாப்பியான இடமா இருக்கணும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, நான் டியூவாக இருக்கணும், நான் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த இடம் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். ஸோ ஐ கேனாட் பி ட்ரீட்டட் லைக் என்ன சொல்லணும், லைக் ஜஸ்ட் லைக் தட் யூ கேனாட் பி ட்ரீட்டட். தோஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So now you understand why organization behavior is very very important to study. So thank you. I'm sure in the next video we will be talking about the subsequent chapters and subsequent important points that's related to organization behavior.